படத்துல விஜய்க்கு தங்கையாக நடித்திருந்த நடிகை மல்லிகா தற்போது வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிகரும் தாவிக தலைவருமான விஜய் நடிப்பில் பேரரசு இயக்கத்தில் உருவாகி மாபெரும் அளவில் வெற்றியடைந்த திரைப்படம் திருப்பாச்சி. 2005 வெளியான இப்படத்தில் விஜயுடன் இணைந்து த்ரிஷா, கோட்டா ஸ்ரீனிவாச ராவ், பசுபதி, மல்லிகா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். பிளாக் பஸ்டர் ஹிட்டான இப்படத்தில் விஜயின் தங்கையாக நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர்தான் நடிகை மல்லிகா. கேரளாவை சேர்ந்த நடிகை மல்லிகா 2004ஆம் ஆண்டு சேரன் இயக்கி நடித்த ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இதன் பின்புதான் திருப்பாச்சி படத்தில் விஜய்க்கு தங்கையாக நடித்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைந்தார். இவரும் விஜயும் சேர்ந்து அட்டகாசம் செய்யும் காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றது. இவ்வளவு ஏன், பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரியை தோற்கடிக்கும் அளவுக்கு மல்லிகா விஜய் காம்போ ஹிட் அடித்தது என்றே கூறலாம். தொடர்ந்து தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் ரவுண்டு கட்டி நடித்து வந்த மல்லிகா 2013ஆம் ஆண்டுக்கு பின் சினிமாவிலிருந்து விலகி கணவர் பிள்ளைகளுடன் தனது சொந்த ஊரான கேரளாவிலே செட்டில் ஆகிவிட்டார். இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக தற்போது நடிகை மல்லிகா தாவேகா தலைவர் விஜய் குறித்து பேசி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோதான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் அவர், தாவேகா தலைவர் விஜய் கேமரா முன்பாக மட்டும்தான் நடிப்பார், இவர் கிடைச்சதுக்கு தமிழ் மக்கள் கொடுத்து வைத்திருக்கணும், இந்த கலிகாலத்தில் நல்லது செய்ய நினைத்தால் கூட நிறைய கெட்ட விஷயங்கள் நமக்கு வந்துவிடும், ஆனால் கடைசியில் விஜய் தான் வெற்றி பெறுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என உறுதியாக கூறியுள்ளார். இன்னும் நிறைய பேசியிருக்கிறார். அவற்றை இந்த வீடியோவில் காணலாம். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். எனக்கு மக்கள் கிட்ட விஜய் சார் மக்கள் முன்னாடி கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க. ஆக்ஷன் சொல்றதுக்கும் கேமரா முன்னாடி இருந்தா மட்டும்தான் அவர் நடிப்பாங்க. மக்கள் முன்னாடி கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மனிதன் உங்களுக்காக வந்திருக்காங்க, உங்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மனிதனை கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கலிகாலத்துல நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட நிறைய தப்புகள், கெட்ட விஷயங்கள் நமக்குள்ள வந்துடும். இப்ப நல்லா செய்யறதுக்கு ஒரு ஆள் இறங்கி இருக்குன்னா அவருக்கு நிறைய தப்பான விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனா கடைசியில அவர் தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பா அவர் ஜெயிக்கும், அது எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நான் விஜய் சார் கிட்ட சொல்லணும். விஜய் சார் நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காங்க. ஸோ நீங்க உங்களே பாத்துக்கோங்க. ஏன்னா சதி செய்யறதுக்கு, கூட்டத்திலே சதி செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால நீங்க உங்களே பாத்துக்கோங்க. நீங்க நல்லா இருந்தானா கண்டிப்பா உங்களை நம்பி எல்லாருக்குமே நீங்க இருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் அண்ணா, ஆல் தி பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.